இதுவரைக்கும் நாங்கள் ஆனானப்பட்ட துவக்க புள்ளியாக இருந்த ஆதித்தனாரையே உண்டு செரித்தவர்கள்டா, நாங்கள் உள்வாங்கி கொண்டவர்கள். எங்களை தாண்டி எவனும் அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு தூரம் மிதப்பார்தான் இல்லை. சீமானையும் தூக்கி நக்கி சப்பி சாப்பிட்டு தூக்கி போட்டுடலாம்னு நினச்சாங்க. அதே மாதிரி சீமானை உள்ள கவ்வுறாங்க. சீமான் தொண்டையில் மாட்டிக்கிட்டு முள்ளா மாறிட்டான். முள்ளு உள்ளேயும் போக மாட்டேது, வெளியே போக மாட்டேது. இதுதான் பிரச்சனை. எல்லாரையும் போல ஆதித்தனார் அவன் உண்டு செரித்த அந்த மமதை இருக்கு பாருங்களேன். நீங்கெல்லாம் ஏமாத்திரமடா அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு பாரதியார் பிரச்சனை இல்லை, ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இல்லை, சீமான் தான் பிரச்சனை. திராவிடன்னு சொன்னா பார்ப்பான் உள்ள வரமாட்டான்றீங்க. எஸ்வி சேகர உன் பக்கத்துல மடியில் தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க, வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும். சீமானை நீங்கள் சங் பரிவாரங்களில் ஒருவராகவோ அல்லது அவருடைய கைக்கூலியாகவோ நீங்கள் சித்தரிக்க முயற்சி செய்கிறீர்கள். அதோட நிக்கல, பாரதியாரையே அவர் தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இதற்கு முன்னாடி உங்கள் திராவிட கழக மேடைகளில், திராவிட அமைப்புகளுடைய கூட்டங்களில் சீமான் பாரதியாரை குறித்து பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இனிப்பாக இனித்ததா? அப்பொழுதெல்லாம் பாரதியார் உங்களுக்கு ஆரியனாக பார்ப்பானாக தோன்றவில்லையா? உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லியில் அலுவலகம் திறந்தீங்கல்ல, ஆர்எஸ்எஸ் தலைவர்களை வச்சு தானே. உங்க நைனா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டீங்கல்ல, யாரை கூப்பிட்டீங்க? ராஜ்நாத் சிங் என்கிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலை. அந்த மேடைக்கு தானே அவரை கூப்பிட்டு கௌரவம் செஞ்சீங்க. சிலை திறப்பு விழாவுக்கு என் கருணாநிதிக்கு இங்கே சிலை திறக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லையா? ஓங்கோல் வகையரா வெங்காயா நாயுடுன்றவரை தானே கூப்பிட்டு இருந்தது சிலை திறப்பு. உங்க மடியில் கனம் இல்லை என்றால் எதற்காக அத்தனை மணி நேரங்கள் அரசு இயந்திரம், காவல்துறை என்கிற அந்த அரசு இயந்திரத்தை கால் கடுக்க வெளியில நிற்க வைத்தீங்க? சவுக்கு சங்கர் சீமானை குறித்து சொல்றாரு, இஸ் அ ஜோக்கருங்க, அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கான்செப்டுங்க. எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? சாதாரண ஒரு வார்த்தை அதெல்லாம். லட்சக்கணக்கான நபர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் சவுக்கு சங்கருடைய சோசியல் மீடியா பேஜஸை. உங்களுடைய கூற்றுக்களில் கொஞ்சமாவது நியாயத்தின் பக்கம் இருக்க வேணும், ஒரு அறத்தின் கூற்று. அடுத்து மக்கள் நல கூட்டணியோட 2.0 யாரு? கமலஹாசன். அவர் தனக்கான வேலையை முதலாளிகளுடைய கட்டளைப்படி நேர்த்தியாக செம்மையாக செய்துவிட்டு தனக்கான ஒரு சீட்டை அடுத்து இப்ப விஜய் வர்றாரு. இவர் கமலஹாசன் 2.0. ஐயா வணக்கம். வணக்கம் அரிமா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். சவுக்கு சங்கரோட கைதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வழக்கமாக சவுக்கு சங்கரை கைது பண்ணாலே ஒரு தலைவர் பாய்ந்து ஒரு ஆதரவு தெரிவிப்பார். அது நம்ம அண்ணன் சீமான். இந்த திருப்பு கண்டுக்கவே இல்லையே, என்ன காரணம்? அதாவது உங்களுடைய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது எம்முடைய கடமை அப்படின்ற ஒரு மேற்கோளின் அடிப்படையில் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்தார். அது அவருடைய ஸ்டாண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இதுதான் காரணம். அவருடைய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இருக்கலாம் அல்லது எதிர் நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய குரல் வலை நெரிக்கப்படும் போது அவருக்கு ஆதரவாக நிற்பது என்பது ஒரு ஜனநாயக மரபு அப்படின்றதுக்காக இந்த மேற்கோளிட்ட ஒரு சைட்டேஷனை தூக்கிட்டு வந்தார். ஒரு சப்போர்ட்டிவ்காக. ஏன் ஆதரிக்கிறீங்க? அவர் ஒரு பிம்ப் தானே, ஒரு பொலிட்டிக்கல் பிம்ப் தானே, ஒரு புரோக்கர் தானே, இன்னும் சொல்லப்போனால் காசுக்காக கூவுகிற ஒரு வாடகை வாய் தானே சவுக்கு சங்கர். இன்னைக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக பேசுவார், நாளைக்கு அவர் கொடுத்தா அவருக்காக பேசுவார். அவருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நிரந்தரமான ஒரு கருத்து, அவருக்குன்னு ஒரு செம்பொருள், ஒரு தீம் எதுவுமே இல்லை. அவர் பயணப்படக்கூடிய பயணத்தினுடைய பாதை, வேகம், வீச்சு, யாரை அவர் ஆதரிக்கிறார், எதற்காக ஆதரிக்கிறார் என்கிற ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் தாண்டி அவர் ஒரு பிம்ப் அப்படின்னு தான் என்ன செய்கிறாங்க, பல்வேறு விதமான தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள், விமர்சகர்கள் சவுக்கு சங்கர் அவரை குறித்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, அவருடைய நிறைய அவர் ஒரு 2-3 கட்டுரைகளை, நூல்களை எல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். ரொம்ப
சிலாகித்து எழுதக்கூடியவர். அவருடைய எழுத்து நடையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சவுக்கு சங்கரை எனக்கு அறிமுகம் கிடைத்ததே அவர் நடத்தி வந்த அந்த சவுக்கு அப்படின்ற ஒரு இணைய தளத்தினுடைய இணைய இதழ் தான், அந்த அந்த பேஜ் தான். ஆனால் சமீப காலங்களாக அவருடைய போக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு எல்லல் துணி, ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் ஒன்று இருக்குது. என்னது ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. அது எய்தர் முகநூலாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அல்லது கீச்சகம் ட்விட்டராக இருக்கட்டும், எந்த பகுதியை போனாலும் அது அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. அவருக்குன்னு ஒரு சோசியல் மீடியா பேஜ் வந்து அஃபீஷியலாகவே வச்சிருக்கிறார். ஆனால் இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஒற்றை நபர், சவுக்கு என்கிற ஒரு ஒற்றை நபர், ஈவன் தோ ஹீ இஸ் அ விசில் ப்ளோவர், அவர் நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ ஒரு சங்கொலி, ஒரு அபாய ஒளியை எழுப்புகிறார். அதில் நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைய நடப்பு கால அரசியலை வந்து தீவிரமாகவே எதிர்க்கிறார். யாரிடத்துல? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர் வந்து இந்த வேலையை செய்கிறார். ஆனால் அதை நியாயமாக செய்கிறாரா? தார்மீக அடிப்படையில் அவருடைய கருத்துக்களுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரா? ஏன்னா சவுக்கு சங்கர் அன்பிளக்டு அப்படின்ற ஒரு அவருடைய அந்த காணொளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னென்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நோக்கத்தில் தான் இருக்குது. அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே நடத்துறதுனால, அதன் மூலமாக வருமானம் வர்றதுனால, அவர் சார்ந்திருக்கிற நீங்கள் சுட்டி காட்டுகிற இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த சவுக்கு சங்கர் சீமானை குறித்து சொல்கிறாரு, இஸ் அ ஜோக்கருங்க, அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கான்செப்டுங்க. எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? சாதாரண ஒரு வார்த்தை அதெல்லாம். லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அவரை பின்தொடர்கிறார்கள், சவுக்கு சங்கருடைய சோசியல் மீடியா பேஜஸை, அவருடைய பேச்சுக்களை ரசிக்கிறாங்க. அப்போது யாரையோ அவர் போட்டு தாளிக்கிறார், வறுத்தெடுக்கிறார். ஸோ ரோஸ்டிங் பண்ணுறத அவருக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் உங்களுடைய கூற்றுக்களில் கொஞ்சமாவது நியாயத்தின் பக்கம் இருக்க வேணாமா? ஒரு அறத்தின் கூற்று. இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வரை அவர் வந்து அண்ணன் சீமான் அப்படிங்கிற தோணியில் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அந்த தேர்தல் நெருங்க நெருங்க அவர் வந்து அவர் அண்ணன் சீமான்லேருந்து அதிபர் சீமானாக அவர் மாற்றிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் மேலேயும் இவ்வளோ வன்மத்தை வந்து கொட்டுறதுக்கு என்ன காரணம்? அது அதாவது கோலாட குரங்காடும் அப்படின்றது மாதிரி இவர் ஒரு சாதாரண ஒரு குரங்கு தான். கோல் வேறொரு முதலாளி கைகளில் இருக்கிறது. இந்த கோலை கண்டு தான் அவர் அச்சப்படுகிறாரா என்று இல்லை. இந்த கோலை காட்டுவதன் மூலமாக அவருடைய தட்டில் அவருக்கு முன்னாடி விரித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்கிற அந்த துண்டு இருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் சில்லறை வந்து சலன்னு கொட்டுது. இதை பார்த்துட்டு உள்ளூர புலங்காகிதம் அடைந்து தான் சொன்னால் இந்த ஒட்டுமொத்த அரசியல் வானிலையவே மாற்றிட முடியும், இந்த முழு பொலிட்டிக்கல் வெதரும் இந்த கிளைமேட்டும் என்னுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாயு பகவான் போல, வருண பகவான் போல நினைத்து கொண்டு, தான் சொன்னால் மழை பெய்யும், தான் சொன்னால் காற்று வீசும் என்கிறது போல அவர் நினைத்து கொண்டு. அப்படி இல்லை. ஒரு காலத்தில் இவர் ஆதரித்த இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற இந்த திமுகவை ஒரு காலத்தில் அவர் ஆதரித்தார் அல்லவா, அதற்கு பேசினார்ல. அப்போ உங்களை எதை கொண்டு அடிப்பது? அப்போ இப்போடைய சவுக்கு சங்கருடைய இந்த நிலைக்கு காரணம் அவர் அப்போது ஆதரித்து திமுக தான். அதாவது வினை ஒன்று விதைத்தால் நெல்லொன்றா முளைக்கும், அல்லது மாங்காய் ஒன்றா முளைக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தானே நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். பின்பு ஐயோ முறையோ குய்யோ முறையோ என்று கத்திக்கொண்டு நேற்று முன்தினம் என்று நான் நினைக்கிறேன், இதுவரைக்கும் வந்து சீமான் வந்து ஆதரித்து வந்தார். இந்த முறை அவர் அமைதியாக இருக்கிறார். அதற்கான காரணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும்ல, என்னென்று சொல்லி தொலைவேன். நீ அவரை மதிக்கலை, அவர் திருப்பி உனக்கு அவ்வளவுதான். இப்போ என்ன மறுபடியும் சீமான் வந்து தனக்கான ஆதரவு நிலைப்பாட்டுக்கு ஒரு சைட்டேஷன், ஒரு மேற்கோள், என்ன, நீ எந்த ஆயுதத்தை எடுக்கிறாயோ அதே ஆயுதத்தை நான் எடுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் களத்திலேயே போய் ஆயுதத்தை அவர் வந்து சம்பாதிக்கிறார். அவர் வெறுங்கையா நிற்கிறார். தனக்கென்று ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கைகளோட பயணத்தின் பாதையை தீர்மானித்து மக்களுக்காக மக்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் எல்லல் துணியோடு பேசுனீங்கன்னா, நீ பேசுகிற அதே காலத்தில் வந்து நீ கொடுக்குற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உன்னை திருப்பி சாத்துறாரு. இன்னும் சொல்லப்போனால் என்னன்னா, அவர் புறந்தள்ளிட்டார். இப்போ கூட நல்லதும் சொல்லலை,
சவுக்கை பற்றி கெட்டதும் சொல்லலை, அமைதி காக்கிறார். இதுதான் வந்து உங்களை போன்ற இந்த கோமாளி கூட்டங்களுக்கு வந்து சகோதரர் சீமான் போன்ற இன்னும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையினுடைய முதன்மை அமைச்சராக அமரக்கூடிய தகுதி வாய்ந்த சகோதரர் சீமானுக்கு இது 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 போதும். இப்படி தான் அவர் செய்யணும். அவர் செய்தது மிகச் சரியானது தான். குறிப்பாக அந்த பத்திரிக்கையாளருங்கிற முறைக்காகவாவது ஒரு ஆதரவோ இல்லைன்னா ஒரு கண்டனத்தையோ அவங்க தெரிவிச்சுக்கலாமே. எங்க அவரை நீங்கள் பத்திரிகையாளர்னு எந்த கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் அவர் ஒரு ஊடகவியலாளரா? ஊடகம்னு ஒன்று வச்சுட்டா சகோதரர் சீமானுடைய அந்த பாணியிலே கேட்டுருவோமே, யோ நீ ஒரு மைக்கும் ஒரு கேமரா வச்சுக்கிட்டா நீ ஒரு பெரிய ஊடகவியலாளரா? ஒருபடி மேலே போய் அவர் நீ பெரிய புடுங்கியான்லாம் கேட்டார்ல, அவரை நீங்கள் ஊடகவியலாளர்லாம் சொல்லாதீங்க. அவர் ஊடகவியலாளருக்கான ஒரு அறம் இருக்குல்ல. ஒரு கட்டடம் அப்படின்னு சொன்னால் 4 தூண்கள் அப்படின்றீங்க, இது 5வது தூணா? ஒருவேளை இந்த 4 தூண்களும் வலுவிழந்து போகும்போது இந்த 5வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் என்கிற ஒரு விடயம் அரசின் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மக்களுடைய விஷயங்களை அரசிடமும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி காக்கிறதற்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஊடகம்ன்றது அதுக்குன்னு ஒரு அறம் இருக்குல்ல. இந்த அறத்தை எங்கேயாவது ஃபாலோ பண்ணாரா? எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சுங்க. எங்கேயுமே ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஊடகத்திற்குன்னு ஒரு சில அறங்கள் இருக்குது. அந்த அறக்குற்றத்திற்கு கீழே இவர் ஒரு ஊடக குடியானவராக இருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவரை நீங்க ஊடகவியலாளர்லாம் சொல்லாதீங்க. இந்த காவல்துறை வந்து அவரை கைது பண்ண விதம் வந்து சரிதானா? அதாவது அவர் போயிட்டு அவரோட வீட்டை கதவை உடைத்து அவர் உள்ளே உட்காந்துருக்க ஒருத்தரை வந்து இந்த மாதிரி, அதுவும் சமூகத்தில் ஒரு பேர் இருக்கிற ஒரு ஆளை இப்படி கைது செய்தது சரிதானா? இப்போது நீங்கள் காவல்துறை வந்து உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்றது உங்களுடைய கதவை தட்டுறது உங்களுக்கு தெரியும். அலைபேசி எடுத்து உங்களை ஓவரலாவோ அல்லது வயா ஃபோன் கால்லையோ அல்லது பை ரிட்டனாவோ உங்களுக்கு ஒரு சார்பு செஞ்சுருக்கிறாங்கல்ல, ஒரு லெட்டர் சர்வ் ஆயிருக்குல்ல, ஒரு சம்மன் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒபே பண்ணணுமா பண்ணக்கூடாது? உங்கள் மடியில் கனம் இல்லை என்றால் எதற்காக அத்தனை மணி நேரங்கள் அரசு இயந்திரம், காவல்துறை என்கிற அந்த அரசு இயந்திரத்தை கால் கடுக்க வெளியில் நிற்க வைத்தீங்க? நான் காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் மிகச் சரியாகத்தான் இருந்து வருகிறதுன்றதெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் இதே கருணாநிதியை காரி துப்பி இருக்கிறார், காவல்துறையினுடைய ஈரல் அழுகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இந்த நீங்கள் சுட்டிக்காட்டி குறிப்பிடக்கூடிய இந்த நிகழ்வில் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை என்னுடைய வழக்கறிஞர் வரணும் அப்படி இங்கே எந்த சட்டத்தில் இருக்கு? அப்படி காவல்துறை உங்களை வந்து கையாளுது. வழக்கறிஞர் அவருக்கு எங்கே வேலை இருக்கு? நீதிமன்றத்தில் தானே அவருக்கு வேலை. உங்களை கைது செய்வாங்க, கட்டாயம் கைது செய்வாங்க. கைது செய்யக்கூடிய குற்றத்திற்கான முகாந்திரம் இருக்குன்னா கைது செய்வாங்க. கைது செய்து எங்கே கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஈவன் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா தானே. அங்கே வர சொல்லுங்க உங்களுடைய வழக்கறிஞரை. உங்கள் பக்கம் நியாயம்னா போய் அங்கே ப்ளீட் பண்ணட்டும். உங்களுடைய ப்ரேயரை வந்து கேட்குற விதத்தில் கேட்கும்போது அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ ஆர் எய்தர் த ஜுடிஷியல் பாடி கிராண்ட் கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய ப்ரேயருக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அந்த ப்ரேயர் வந்து இஷ்யூ ஆக போகுது. அதை விட்டுட்டு இதுதான் பிரச்சனை. இப்போ காவல்துறைக்கும் ஏற்கனவே பல முறை வந்து வழக்கறிஞர்களுக்கு நடந்த மோதலினுடைய பின்னணி என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா அப்படின்றதான். 2 பேருமே ஒரு யூனிஃபார்முக்கு உள்ள இருக்கிறாங்க. நான் யார் தெரியுமான்னு காவல்துறை கேட்கறது, நான் யார் தெரியுமான்னு வழக்கறிஞர்கள் தங்களுடைய சட்டத்தின் பார்வையை வீசுறது. நீங்கள் சட்டத்தினுடைய அதிகார வரம்பை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும், எங்கே சுத்தினாலும் சரி, காவல்துறை அடித்தாலும் உதைச்சாலும் கொன்றே போட்டாலும் சரி, கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடம் எங்கே? நீதிமன்றம் தானே. அங்கே தானே வந்திருக்கணும். கதவை தட்டும்போது திறந்துருக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து அரசு இயந்திரத்தை வந்து பணி செய்ய விடாமல் நீங்கள் தடுத்துருக்கிறீங்க. அப்புறம் காத்திருக்க வைக்கும்போது அவனுடைய வீரியம் அவனுடைய வேலையை காட்டுவான்ல. அதை எடுத்துகிட்டு போயிட்டான், இதை எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் சண்டேன்னு வந்துருச்சுது, சட்டை கிழியாமல் சண்டை போடுன்னா எப்படி சொல்ல முடியும்? சட்டை கிழியாத சண்டை இருக்கா? இல்லை, சண்டை போடுவோம், ஆனால் சட்டை கிழியாமல் சண்டை போடுவோம்னா எப்படி? இதுதான் நடந்தது. அதனால இங்கே வந்து சங்கர் நாச்சியப்பன் அவருக்கு
அவருக்காகலாம் நம்ம வந்து இங்கே பரிதாபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பரிதாபப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிள்ளைகளை கூட்டி வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நக்கலும் நையாண்டியும் பண்ணிக்கிட்டு, அப்போ தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் எடை போட்டு வைத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவோடு இறங்கியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஆரோக்கியமான ஒரு அரசியல் உருவாகி விடக்கூடாது, ஆரோக்கியமான அரசியலை பேசுகிற ஒரு அரசியல்வாதி மேலெழுந்து வந்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. அப்படின்னும் போது உங்களை முக்கியமான நிலையில் அணுகவே முடியாது. அதனால குய்யோ முறையோ என்று கூப்பாடு போடுவது சரியானதல்ல. விஜில் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் ரைட் விங் அதோட ஒரு அமைப்பு, விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதில் வந்து அண்ணன் சீமான் போய் பேசியிருந்தார் பாரதியாரை பற்றி. ஆனால் அவர் பேசி முடித்ததுக்கப்புறமா திராவிட கழகம் அதன் சார்பு உள்ள அமைப்புகள் அனைத்துமே சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசிட்டாரு, பாரதியாரை உயர்த்தி பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. அண்ணன் சீமானை நீங்கள் ஒரு ஆதரிக்கிறதுனால அவர் வந்து பாரதியாரை ஆர்எஸ்எஸ் மேடையில் அல்லது ஆர்எஸ்எஸ் சார்பு மேடையில் போய் பேசினது சரிதானா? மகாகவி பாரதியார் எட்டயபுரத்து கவிஞர், முண்டாசு கவிஞர் என்று நம்ம எல்லாராலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கவிஞர். இவருக்கே ஒரு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை வந்து சுப்ரத்னம் என்கிற பேரை ஒரு நபர் வந்து பாரதி தாசன் மாற்றிருக்கிறான்னா எவ்வளோ பெரிய கவிஞர். இந்த கவிஞரை பற்றி நேற்று விஜில் என்கிற அமைப்பு ஒரு வந்தே மாதரம் என்கிற பாடலுடைய 100ஆண்டு விழாவிற்காக உருவாக்கப்பட்ட அவர்களுடைய செலவில் ஒரு மேடை அமைக்கிறார்கள், ஒரு அமைப்பு. இது வந்து காலஞ்சென்ற பத்திரிகையாளர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இது. இந்த மேடையில் பாரதியாரை பற்றி பேசிட்டாரே சீமான் அப்படின்னு சொல்லி சீமானை நீங்கள் வந்து சங் பரிவாரங்களில் ஒருவராகவோ அல்லது அவருடைய கைக்கூலியாகவோ நீங்கள் சித்தரிக்க முயற்சி செய்கிறீர்கள். அதோடு நிற்கலை, பாரதியாரையே அவர் ஒரு ஆரிய அடிவருடி, அவர் ஒரு ஆரியன், அவர் தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இதற்கு முன்னாடி உங்கள் திராவிட கழக மேடைகளில், திராவிட அமைப்புகளுடைய கூட்டங்களில் சீமான் பாரதியாரை குறித்து பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இனிப்பாக இனித்ததா? அப்பொழுதெல்லாம் பாரதியார் உங்களுக்கு ஆரியனாக பார்ப்பானாக தோன்றவில்லையா? உங்களுடைய பிரச்சனை ஆரியர்கள் அமைத்து கொடுத்த அல்லது ஆர்எஸ்எஸ் மேடைகளில் சீமான் நிற்கலாமா அப்படின்னா, அப்ப நீங்க சீமானை குறித்து உயர்வாக நினைச்சிருக்கீங்க. இவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் தமிழ் தேசியம், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற தமிழ் தேசியத்தை பேசுகிற சீமான் அங்கே நிற்கலாமா அப்படின்னும் போது ரெண்டு பேருமே வேற வேறன்றது உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து தெளிவா தெரியுது. அப்படின்னும் போது சீமானை எப்படி நீங்க ஆர்எஸ்எஸ் பி டீம்னு சொல்லுவீங்க? ஆரிய மேடைன்றீங்க, இவர் அதை எதிர்க்கிற தமிழ் தேசிய பேச்சாளர், தமிழ் தேசிய கருத்தியலாளர்ன்றீங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியாக தான் பிரிச்சுட்டீங்க. அப்புறம் இவர் வந்து பாரதியாரை போய் அங்கே பேசிட்டார் அப்படின்னா அப்போ வருவோம், மேட்டருக்கு வருவோம், சங்கதிக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லியில் அலுவலகம் திறந்தீங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சி அவன் காசு போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தால ஒரு நிலம், அந்த இடத்துல நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒரு அலுவலகம் கட்டினீங்கல்ல, யாரை வச்சு திறந்தீங்க? ஆர்எஸ்எஸ் தலைவர்களை வச்சு தானே. உங்கள் நைனா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டீங்கல்ல, யாரை கூப்பிட்டீங்க? ராஜ்நாத் சிங் என்கிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலை, அந்த மேடைக்கு தானே அவரை கூப்பிட்டு வந்து கௌரவம் செஞ்சீங்க. சிலை திறப்பு விழாவுக்கு என் கருணாநிதிக்கு இங்கே சிலை திறக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லையா? ஓங்கோல் வகையரா வெங்காயா நாயுடுன்றவரை தானே கூப்பிட்டு இருந்தது சிலை திற. கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல இருந்து கூட ஒருத்தனை கூப்பிடல. ஏன் முதலாளி கோச்சுக்கிறான்ற அச்சமா, அல்லது அவர் தான் உங்களுக்கு படி இழக்கிறார் அப்படின்றது தான்? நான் என்ன கேட்குறேன், இந்த நினைவு வந்ததோட உங்களுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன். பிஜேபி எதிர்ப்பதாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் நிதி தர மாட்டேங்கிறார்கள், நாங்கள் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கிறோம், தமிழர்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு அவர்கள் நிதி தர மறுக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே,
எதற்காக 1800 கோடி ரூபாயை செலவழிக்கப்படாமலேயே நீங்கள் திருப்பி அனுப்பினீர்கள்? பைசா வரலைன்னு தானே உங்க பிரச்சனை. எதற்காக அவன் தந்த பணத்தை நீங்க செலவழிக்காம அவன்கிட்ட திருப்பி கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் நடந்து கொண்டு விட்டு நீங்கள் சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசினார். பேசப்பட்ட அந்த நாயகன், செம்பொருள் நாயகன் பாரதியார் ஒரு பார்ப்பான் என்பதெல்லாம் அபத்தமாக தோன்றவில்லையா? உங்கள் மேடைகளிலே அவர் பாரதியாரை குறித்து பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அப்பொழுது கசப்பாக தெரியவில்லையா? ஒருவேளை பாரதி பார்ப்பான் என்றால் பாரதியாருக்கு என்ன டேஷுக்கு மணிமண்டபம் அமைச்சிங்க? நீங்கள் அப்பட்டமாக செய்வது எல்லாமே தேர்தல்கள் அரசியல்கள். தமிழர் என்று சொல்லிவிட்டால் ஆரியர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். திராவிடர் என்று சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. திராவிடர் என்று சொல்லியே நான் கன்னட பாப்பாத்தி என்று சொன்னேன், பாப்பாத்தி ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாயா? திராவிடர் என்று சொன்னா பார்ப்பான் உள்ள வரமாட்டான்றீங்க. எஸ்வி சேகர உன் பக்கத்துல மடியில் தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க, வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும். ஏதோ ஒரு தேர்தலில் கி வீரமணியோடைய திராவிடர் கழகம் கூட ஜெயலலிதாவை ஆதரவு தெரிவிச்சாங்களே, சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு விருது வழங்கி கௌரவம் செஞ்சாங்களா இல்லையா? சமூக நீதி காத்த வீராங்கனை யார் கொடுத்தது? கருணாநிதி ஆட்சியில் இல்லாத போதெல்லாம் யார் ஆட்சியில் இருந்தார்கள் அவர்களுக்கு நீங்கள் வருடி கொடுப்பது. அது பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் கருணாநிதியினுடைய வகையராக்கள் இன்பநிதி வரைக்கும் ஆட்சியை நோக்கி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களை தூக்கி சுமப்பது என்றால் உங்கள் திராவிட தத்துவம் என்ன? உங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு கொள்கைகள் இல்லையா? ரஷ்யாவுக்கு போனாரு ஈவே ராமசாமி நாயக்கர், நிர்வாண சங்கத்தில் உறுப்பினர் ஆகணும்னு போனாரு. அந்த சங்கத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினாரு. அவங்களுடைய சங்க விதிகளின்படி உடம்புல ஒட்டு துணி இருக்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான். ஒரு ஒட்டு துணி இல்லாம அம்மனமா அந்த சங்கத்துல போய் நின்று பேசிட்டு பழகிட்டு வந்தாரு பல நாட்கள். யாருடைய மேடையில சொல்லுங்க? உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், கட்சி ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும், ராஜாஜியிடம் தானே நீங்க வந்து ஆலோசனை கேட்டுக்கிறீங்க. பார்ப்பனர்கிட்ட தானே. அப்புறம் நீங்க போய் அப்போ அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க? நான் உங்களுக்கு பாரதியார் பிரச்சனை இல்லை, ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இல்லை, சீமான் தான் பிரச்சனை. இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இது போல நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இவர்கள் வந்து முழுக்க முழுக்க சலம்புறாங்க, அரசியல் சலம்பல் தானே ஒழிய இவர்கள் சீமானை நேருக்கு நேராக அவர் முன்வைக்கிற தத்துவ நிலைப்பாடுகளை எதிர்கொள்ள திராணியற்று தான் இது போன்ற சலம்பல்களை செய்து கொண்டிருக்கிறார். சாதி சங்க மாநாடுகள் எல்லாம் கலந்துக்கிட்டாரு. சாதி சங்கங்கள் அவர்களுடைய மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஈவே ராமசாமி நாயக்கர். அன்னைக்கெல்லாம் வாயை திறக்கல. இந்த மேடையில் அவர் போகலாமா, நிர்வாண சங்கத்தில் அவர் போகலாமா அப்படின்னு உன் கருத்துக்கே வர்றேன். இங்கே உங்கள் தந்தை என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கருக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் உண்மையா இருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா ராமசாமி நாயக்கரே அவருடைய கொள்கைகளுக்கு அவர் உண்மையாக இல்லை. என்றைக்காவது மணியம்மையினுடைய அவர் கட்டின தாலியை அறுத்து போட்டாரா? அல்லது கர்ப்பப்பையை அறுத்து போட சொன்னாரா? நீங்கள் இகழ்ந்து பேசக்கூடிய பாரதியாராவது தன்னுடைய மனைவி செல்லம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சு புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறார், பேசி இருக்கிறார். ஒரு படம் சொல்லுவாங்கல்ல, வெஞ்சனத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தொடுகறி மாதிரி கொஞ்சோன்னு ஒரு ஊறுகாய்க்கு ஒரு படம் காட்டுங்க. மணியம்மைய பக்கத்தில் ராமசாமி நாயக்கர் உட்கார வச்சு படம் எடுத்திருக்கிறாருன்னு ஒரு படம் காட்ட முடியாது. போலி பெண்ணியவாதம், அத்தனையும் போலி பெண்ணியவாதம். இவர்கள் செய்வது சமையலறை உடைப்பு போராட்டம். கரண்டியோட சோறு ராமசாமி நாயக்கர் உட்கார வச்சு சோறு போட வச்சதை படங்களை காட்ட முடியும். பெண்களிடமிருந்து கரண்டியை புடுங்குங்கன்னு வாங்க. மணியம்ம கையில் கரண்டியை கொடுத்துட்டு உட்காந்து சோறு வெக்கம் கட்டதானமா சொரணை இல்லாமல் சோறு போடு, ரசம் குழம்பு மோர் ஊத்த சொல்லி சாப்பிட்ட ஆட்கள் இவங்க. ஏன் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஆரியம் திராவிடம் என்பதெல்லாம் தாண்டி தமிழ் தேசியத்தை இவர்கள் வந்து தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இதனுடைய வெளிப்பாடு தான். அவர் அங்கே போய் பேசலாமா, அங்கே போய் பேசினார், அந்த மேடை தான் போய் பேசினார். சார்பாவா பேசிட்டு வந்தாரு. சாவர்கர் வாழ்கன்னு சொல்லலையே.
வேணும்னா உங்களை உறுத்துதா பிராமண கடப்பாறையை கொண்டு நாங்கள் வந்து திராவிடத்தை அடிப்போம் அப்படின்னு? எழுந்து வரக்கூடிய தமிழர், தமிழர், தமிழ்நாடு, தமிழர் தேசம், தமிழர் தேசியம், இவர்களுக்கு எதிராக நீங்கள் எந்த கடப்பாறையை கொண்டு வந்தீர்கள்? ஆரிய பிராமண கடப்பாறையைத்தானே தூக்கிட்டு வந்தீங்க. அவன் உள்ள புகுந்துரும்னு. நீ என்ன அருவாளை தானே தூக்கிட்டு வர்ற? நீ வீரன் தானே, நானும் வீரன் தான். நீ அந்த ஆரிய பார்ப்பன பிராமண பாஜக என்கிற பூச்சாண்டி அந்த கடப்பாறையை வச்சு தானே எங்களை நீங்க மழுங்கடிக்க பார்க்குற. அதே அருவாளோட நாங்க வர்றோம். இது லாஜிக் தானேங்க, முழுக்க லாஜிக் தானே. நீங்கள் தமிழர் தேசியம் என்கிற ஒரு அமைப்பு இந்த இடத்துல எழுந்து விடக்கூடாது என்கிறதற்காக, இந்த திராவிடத்தை கட்டி எழுப்பணும்ன்றதுக்காக நீங்கள் கொண்டு வந்த கடப்பாறை என்ன கடப்பாறை? பிராமண கடப்பாறை தானே. நீ கடப்பாறை எடுத்துட்டு வா. நீ கொண்டு வர அதே கடப்பாறை நான் கொண்டு வரேன். குத்துவோம், குத்தி பார்ப்போம், எதை வச்சு உடைச்சிருவோம், யாரு குத்துறா உடையுதுன்னு பார்த்துருவோமா? அதேதான். ஆக இவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா சுருக்கமா நட்சலா சொல்லணும்னா, இதுவரைக்கும் நாங்க ஆனானப்பட்ட யாரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதித்தனார், துவக்க புள்ளியா இருந்த ஆதித்தனாரையே உண்டு சரித்தவர்கள்டா. நாங்க உள்வாங்கி கொண்டவர்கள். எங்களை தாண்டி எவனும் அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு தூரம் மிதப்பார்தான் இல்ல. சீமானையும் தூக்கி நக்கி சப்பி சாப்பிட்டு தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சாங்க. அதே மாதிரி சீமானை உள்ள கவ்வுறாங்க. சீமான் வந்து தொண்டையில மாட்டிக்கிட்டு முள்ளா மாறிட்டான். இப்போ முள்ளு உள்ளேயும் போக மாட்டேது, வெளியவும் போக மாட்டேது. இதுதான் பிரச்சனை. எல்லாரையும் போல ஆதித்தனார் அவங்க உண்டு செரித்த அந்த மமதை இருக்கு பாருங்களேன். நீங்கெல்லாம் ஏமாத்திரமடா டே அப்படின்னு அந்த மமதையில பிரபாகரனின் பிள்ளை ஒருத்தன் வந்துட்டான். அவனையும் தூக்கி சாப்பிட்டுட்டு மலக்கழிவாக கழிச்சு போட்டலாம் நினைச்சாங்க. சீமான் வந்து தொண்டையில் சிக்கிய மீன் முள்ளாக மாறி போனதுதான் இன்றைக்கு இவர்களுடைய இந்த அபயக்குரலுடைய உச்சகட்டத்தினுடைய துணியே இதுதான். மற்றவர்கள் இவர்களுக்கு வந்து தமிழர்ன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆரியம் பிராமணம்ன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தங்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கு இடத்துல சீமான் வந்து நின்ற ஒரு விஷயம்தான் இவர்களை இன்றைக்கு அச்சத்தின் உச்சநிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆனால் பொதுமக்கள் பார்வையில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையோ இல்லை இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ ஒரு சாதாரண பொதுமக்கள் இடத்துல இவர் வந்து இந்த மாதிரியான மேடைகளில் போய் பங்கேற்கிறது எந்த மாதிரியான எதிர்வினைகளை கொண்டு வரும்? இப்போ இந்த மாதிரி விளக்கமாக அவங்களுக்கு சொன்னால் புரிதலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியும், சபைகளில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வழக்கம் போல் அவங்க வேறு திசையில் போவாங்க. அப்படிங்கும்போது இதனால் இந்த மதச்சிறுபான்மையினால் வாக்குகள் எதுவும் குறைவதற்கு சீமானுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஆருடங்கள் இந்த தேர்தலோட சீமான் காலியாயிருவார். இந்த தேர்தல் தான் நாம் தமிழர் கட்சிக்கு இறுதி வாய்ப்பு. இதற்கு பின்னாடி வளருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு விழுக்காடுன்னு அடுத்து அரை விழுக்காடாக மாறிடும். அடுத்தது அதை இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. என்ன ஆச்சுது? 1, 4, 8, 11 நிறுவியிருக்கிறாங்களா இல்லையா? 2, 3 சட்டசபை தேர்தல்கள், ஒரு இடைத்தேர்தல், ஒரு பாராளுமன்ற எதிர்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? வளர்ந்திருக்கா கலர்ந்திருக்கா? வளர்ந்துதான் இருக்கு. ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அனைத்தும் கொள்கைக்கான வாக்குகள். இதுல இருந்து ஒரு வாக்கு வெளியே போகாது. வேணும்னா நீங்க ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி இறக்கி விட்டு பார்த்தீங்க வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு. சீமானை பார்த்து சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. உன் கூட மக்கள் நல கூட்டணி அல்லு சில்லுகளை உட்கார வச்சீங்க பாருங்க, இவங்கெல்லாம் உங்க ஆட்கள்டா. அடுத்து மக்கள் நல கூட்டணியோட 2.0 யாரு? கமலஹாசன். அவர் தனக்கான வேலையை முதலாளிகளுடைய கட்டளைப்படி நேர்த்தியாக செம்மையாக செய்துவிட்டு தனக்கான ஒரு சீட்டை கூலியை வாங்கிட்டு போயிட்டார். ரைட்டா? அடுத்து இப்ப விஜய் வர்றாரு. இவர் கமலஹாசன் 2.0. இவர்கள் எல்லாமே அவருக்கு கொள்கை இருக்குது, தேர்தலை சந்திப்பார்னா எவ்வளவு நாட்களுக்கு தான் நீங்க அமைதியா இருப்பீங்க? எத்தனை காலங்கள் தான் நீங்கள் வாய் மூடி பேசுனா தானே? மோடியை பார்த்து நாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம்?
பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நேர்மையாக திறம்பட வந்து எதிர்கொள்ள அவருக்கு வந்து இது இல்லை அப்படின்னு. குறைஞ்சபட்சம் ஸ்டாலினுக்காவது துண்டுச்சிட்ட பார்த்தாவது என்ன செஞ்சிடறாரு, முன்னாடி அங்கே கொஸ்டினை கொடுத்துட்றது, கொஸ்டின் 1 2 3ன்னு போட்டு இவர்கிட்ட அந்த 1வது கேள்விக்கு பதில் 1 போட்டு இருக்கும். சில நேரம் மாற்றின்னு சொல்லிடுறாரு. ஆமாம், 2வது கேள்வியை கேட்டால் என்ன செய்வார் பாவம், தப்பாக தானே எழுதுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை சீமானுக்கு கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் இந்த பெரிய எழுச்சியை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இயக்கங்கள்லாம் வந்து கிறித்தவ தமிழ் தேசியம் பேசக்கூடிய கிறித்தவ இயக்கங்கள் இதை ரொம்ப வலுவாகவே சகோதரர் சீமானுக்காக, சீமானின் சார்பாக திருச்சபைகளில் வலுவாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கே ஒரு என்னென்னா அந்த ஆங்கிலத்தில் ஒரு ரிவைவல்னு சொல்லுவாங்க, எழுப்புதல்ன்ற ஒரு சொல்ல கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவாங்க. இது வரைக்கும் என்னப்பா, குடிகள் அழிந்து போகக்கூடாது, திறப்பின் வாசலில் நிற்கணும், என்னது ஸ்டாண்டிங் இன் த கேப் அண்ட் ப்ரேயிங் ஃபார் த பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சாராய ஆலையை அவன் தான் நடத்துகிறான், அவனுடைய சார்பாகத்தான் கட்சியினுடைய முன்னவராக தலைவராக ஆட்சி செய்கிறார். அவர் டாஸ்மாக் என்கிற கடையின் மூலமாக விற்பனையை நடத்துகிறார். ஒரு ஆண்டுக்கு 38 லட்சம் விதவைகள் உருவாகுவதாக அவருடைய உடன்பிறவாத சகோதரி கனிமொழி சொல்கிறார். 5 ஆண்டுகளில் 38 லட்சத்தை அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. ஏறத்தாழ 2 கோடி பேர் நெருக்கி வருது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7 கோடி 8 கோடி. அதில் 2 கோடி பேர் தாலி எடுத்த குடிமக்களாக இருந்தீங்கன்னா இன்னொரு 5 ஆண்டுகள்னா 4 கோடியாக மாறிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடிகளை எல்லாம் குடிக்க வைத்து குடியை கெடுத்து விட்டு எந்த குடியை நீங்கள் ஆளப்போகிறீர்கள்? எவனாவது ஒருத்தன் கண்ணை தானமாக கொடுத்துட்டு தொலைக்காட்சி பெட்டியை வாங்குவானா? குடியெல்லாம் அழிச்சிட்டு குடியை எடுத்துவிட்டு நான் உங்களில் ஒருவன்றது, அப்பான்றது என்னன்னு தெரியல, அவரை தந்தைன்னு சொல்லிக்கிருந்தாங்க. அந்த தந்தையவே என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் அப்பான்னு சொல்ல வந்துட்டாங்க. இப்போ அது வழக்குழிஞ்சு போச்சே, அப்பான்னே இப்போ யாரும் சொல்கிறதில்ல. நீங்களும் ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, நானும் ஒரு அப்பனுக்கு தான் பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பாமார்கள்னால் யாருன்றது நமக்கெல்லாம் தெரியும். சரியா, நம்ம அப்பாமாருங்க தவறாகவே நடந்தாலும் புகைப்பிடித்தாலும் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, புகை பிடிக்காதுன்னு சொல்லுவான். ரைட்டா? வேணாண்டா, நான் தான் கெட்டு போயிட்டேன், என்ன செய்வாங்க, புரியாது அப்படின்வாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அப்பா என்கிறவர் இப்படின்னும்போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறவர் தன்னை அப்பா என்று வெக்கங்கட்டதனமாக சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு குடிகளை கெடுக்கிற வேலையை செய்கிறார். அப்படின்னா எத்தனை முறை நீங்கள் வந்து சொத்து வரி வீட்டு வரி நீங்கள் உயர்த்தினீங்க? 4 முறை வைத்திருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு கொடுப்போம். நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை 65 ரூபாய்க்கு கொடுப்போம். நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய்க்கு எரிவாயு உருளை கேஸ் எல்பிஜி சிலிண்டரை கொடுப்போம்னு சொன்னீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுங்க கட்டணம் கிடையாது, டோல்கேட்டெல்லாம் எடுத்துருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம். கிட்டத்தட்ட ஆட்சியை முடிய போகுது. சரி, நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், நீங்கள் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றலை. ஐயா, நீங்கள் இப்படி சொன்னீங்க, நிறைவேற்றுங்கன்னு சொன்னால் தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க. அதை செய்யாமல் ஒரு டிபன் பாக்ஸு கேரியருக்குள்ளே 2 பாக்ஸு, ஒன்றில் சோறு ஒன்றில் குழம்பு ஒன்றில் பொரியல் வைக்கிற மாதிரி சோறு ஓடுற வேலையை செய்கிறார். அதவா கேட்டாங்க அவங்க, அதவா கேட்டாங்க. அவர்கள் கேட்டது என்ன? ஊதியம், சரியான ஊதியம், நியாயமான ஊதியம். அதை நீங்கள் கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுத்தது சோறு. சோத்துக்கு செத்து போயிருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோத்துக்கு செத்த வயல்களாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய மடத்தனம். சரி, இவர்களுக்கு நீங்கள் அதை செய்ய மறுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் மாறாக என்ன செஞ்சுருக்கிறீங்க? சுமார் 42 தனியார் ஊடகவியலாளர்களுக்கு, மீடியா பர்சன்ஸ்க்கு மாதந்தோறும் 12,000 ரூபா கொடுக்குறோம்ன்றீங்க. இது எந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ள, அரசியல் வரம்புக்குள்ள இருக்குது? சொல்லுங்க. நாளைக்கு அவன் நீங்க செய்யக்கூடிய அநியாயங்கள், அழிச்சாட்டியங்களை எப்படி எதிர்த்து பேசுவான்? இங்கே 12,000 கொடுக்க முடியுது. நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தை தூய்மையாக தெருக்கள் முதற்கொண்டு சந்து பொந்தெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணக்கூடியவர்களுக்கு உரிய ஊதியத்தை நீங்கள் கொடுக்க முடியல. அந்த ஊதியத்தை கொடுக்கக்கூடிய தனியார் அமைப்புகள்,
அந்த கான்ட்ராக்டர்ஸையும் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் தெரிவு செய்ய மாட்டீங்க, ஆந்திராவில் இருந்து தான் தெரிவு செய்வீங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்காக அச்சிடுகிற வேலையை ஆந்திராவில் இருந்து தான் செய்வீங்க. பொங்கலுக்கு வேட்டி, சேலை, கரும்பு, மண்டவெல்லாம் எல்லாம் வந்து குஜராத்தில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் கொள்முதல் செய்வீங்கன்னா இதுவா தற்சார்பு அரசியல்? இதுவா தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற உங்களுடைய அரசியல் நிதி நிலைமை சீரடைய செய்யக்கூடிய உங்களுடைய எதிர்கால எதிர்நோக்கு இதுதானா? பார்வை இதுதானா? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், துடைத்து எறியப்பட வேண்டிய ஒரு முதலமைச்சர் வரிசையில் முதலாவது இருப்பவர் ஸ்டாலின். என்னென்னமோ சொல்லிட்டு உட்காந்துருக்கான், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்னு. ஆமாம், அவராவது கொஞ்சம் பரவாயில்லைங்க, சுத்த மோசங்க, சுத்த மோசம். அவராவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பார். இவருக்கு அதுவும் தெரியலைங்க. மற்றவர்கள் பேசுவது போல் அவர் நம்ம தத்தி அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இல்லை. ஐ எம் நாட் தட். நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ் நாட் ஃபிட் ஃபார் த சிஎம் சேர். இன்னும் சொல்லப்போனால் திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டிற்கு எதற்கு என்கிற கேள்வியையும் நான் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணுறேன், வழிமொழிகிறேன். அப்படி ஒரு கட்சி இங்கே தேவையே கிடையாது. நீங்கள் சரியாக தரமான மக்கள் நலன் சார்ந்த அரசியலை இதுவரைக்கும் செஞ்சிருப்பீங்கன்னா, ஒரு காலத்தில் கூட 60 ஆண்டு கால தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு முறை கூட நீங்கள் தனிச்சு நிற்கல. பார்த்தீங்களா? சரி, கூட்டணியில் நின்றாலும் வெற்றி தான் மூல நோக்கமாக வச்சிருந்தாலுமே நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க உங்களால் முடியல. பார்த்தீங்களா? எதை எடுத்தாலும் காசு, சாராயம், வயிறை நிரப்புவதற்கு பிரியாணி பொட்டலங்கள், பொய்யான வாக்குறுதிகள், மதம் சாதின்னு பிரித்து பார்த்து அரசியல் செய்கிற உங்களுடைய கேடுகட்ட எச்சைத்தனத்திற்கு திமுக என்கிற கட்சி தேவையா தமிழ்நாட்டிற்கு? திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு தேவையா? திமுக என்கிற பெயரில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆளுகிற இந்த சூழல் நமக்கு தேவையா? கிடையவே கிடையாது ஐயா, கிடையவே கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி.